ஒரு சமையல் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம சேர்க்கிற பொருட்கள்லாம் சரியான விதத்தில் இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஒரு அறுசுவை உணவை தயார் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஃபுட்டை பார்த்த உடனே அதனுடைய டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் அதனுடைய டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நான் இப்போ சொன்ன இந்த விஷயம் எந்த அளவுக்கு யதார்த்தமான உண்மையோ இது ஃபர்னிச்சருக்கும் பொருந்தும். இப்போ ஒரு சோஃபா எடுத்துக்கிட்டால் அந்த சோஃபாவோட ஃப்ரேம், அதோட ஃபோமோட டென்சிட்டி, அதே மாதிரி அதில் உபயோகப்படுத்துகிற கிளாத், இந்த மாதிரி அதில் உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு பொருளும் சரியான விதத்தில் இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஒரு குவாலிட்டியான சோஃபாவை ரெடி பண்ண முடியும். ஸோ அதை உபயோகப்படுத்துகிற பட்சத்தில் மட்டும்தான் அதனுடைய குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட்டை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சிலர் நம்மக்கிட்ட 3+1+1 சோஃபாவை 10,000 ரூபாய்க்கு சோஃபா கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க கேட்குறது நல்லது தான். பட் எங்களால் ஏன் அந்த மாதிரியான ரேட்டில் கொடுக்க முடியலைன்னா, எழில் மார்ட்டோட நிலைப்பாடுங்கிறது 3 விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஒன்று வந்து குவாலிட்டியான பொருளை கொடுக்குறது, 2வது வந்து அதை கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறது, 3வது வந்து அதை உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு கம்ஃபர்ட் அண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது. ஸோ இந்த விஷயங்களை அடிப்படையாக வச்சு வெறும் 11,800 ரூபாயிலிருந்து 70,000 ரூபாய் வரையிலான பட்ஜெட்டில் குவாலிட்டியான சோஃபாஸ் பல வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்னிச்சர்ஸ் குவாலிட்டியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் விலையும் கம்மியாக இருக்கணுமா, எழில் மார்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.